பிரைஸ்லால் கர்த்தர் மேம்பட்டும் தருமையான புதிய நாள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு புதிய லோகஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவ வல்லமை நம்மை நிரப்பட்டும். இந்த நாளில் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 115, 14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களை பலிக்கு பெருக பண்ணுவதும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து பலிகி பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம். இன்னொரு வசனம் வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லிப்பார். இந்த காலவேளையில் இந்த 2ஆம் நாளிலே கூட கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தை ஒரு நாளும் அது வீணாய் போகாது. அது போகிற காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ அப்படியே நம்பினால், நீ அப்படியே விசுவாசிப்போமானால் அது நமக்கு வந்து பலிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் அவர்களை அந்த வசனங்களை அவருடைய வார்த்தை விசுவாசிக்காமல் போனதுனால அது அவங்க வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பொறுத்தான் நடக்கும். அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்காமல் முறுமுறுத்து விரோதமாய் பேசி கீழ்ப்படியாமல் பண்ணி முரட்டாட்டம் பிடித்து அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லாதவர்களாய் ரொம்ப தூரம் போனார்கள். சோதரம் கர்த்தரை எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற அளவுக்கு தங்களை இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். வார்த்தையை நம்ப முடியாமல் இருந்தார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் பட்டாங்க. நாட்கள் அருமையானவர்களே, நமக்கு இன்றைக்கு நேராக வருகிற இந்த வார்த்தை நீங்கள் நானும் இன்றைக்கு நாம் விசுவாசிப்போமானால் இந்த வார்த்தை சொல்லப்படுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இதனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படி பாருங்க. இஸ்ரவேல் ஜாதியார் தங்களை பாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளது, மேசியான்னு ஏற்றுக்கொள்ளது. அதனால அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க. ஆனால் யார் அவரை மேசியான்னு ஏற்றுக்கொண்டாங்க? அந்த அந்த காலம் புறஜாதிகளுக்கு மத்தியில் சென்றது. கர்த்தர் புறஜாதியின் காலம் என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் இந்த காலம் திரும்பி யூதர்கள் காலம் வரும். சோதரம் புறஜாதி காலத்துக்கு போயிடுச்சு. இந்த புறஜாதிகள் அதை நம்ப ஆரம்பித்தாங்க. புறஜாதிகள் அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அதை அவர்களுக்குடைய ஆசீர்வாதமான வசனமாக ஏற்றுக்கொண்டபடினாலே புறஜாதியாரை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் சொல்லப்படுறது, உங்களை உங்கள் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். இந்த கால வேளையிலே நீங்கள் எது செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, வளர்ச்சியே இல்லை, இருக்கிற நிலைமையில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இந்த காலையில் இருக்கிறீர்களா? இல்லை உங்கள் மனசில் குழப்பத்தோடு நம்ம நம்புறது சரிதானா, போகிற வழி சரிதானா என்று சொல்லி இன்னும் குழப்பம் தீராமல் ஆண்டவர் தான் நீங்கள் நம்பினாலும் அதை முழுமையாக நம்ப முடியும். காலையில் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வதிக்க முடியும். நீ நம்பினால் நடக்கும், நீ விசுவாசிக்கால் கூடும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நிறைய வசனங்களை நம்ம இதில் வாசிக்கிறோம். இந்த காலங்களிலும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னா இந்த உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க உங்களையும் வர்த்திக்கணும், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னால் அவங்க என்ன செய்யணும்? சும்மா வர்த்திக்க பண்ணுவாரா? அதுக்கு மேல வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை என்று சொல்லும். கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கும்படியே நடக்கிற, அவருடைய வசனங்களுக்கு விட்டு விலகாமல் நடக்கிற. பாருங்க, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் அது வள்ளியாயிரும் புள்ளியாயிரும் மாறுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், அந்த வார்த்தையின்படியே நடக்கிறவர்கள். பாருங்க, வேதாந்தத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க கீழ்ப்படிந்தார்களோ, சரி ஆண்டவரே நீ சொல்லபடி நடப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ
அவங்களைத்தான் கர்த்தர் வர்த்திக்க பண்ண முடியும். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு கண்டிஷன் பேரில் தான் இருக்கும். எப்போவுமே நீ இஷ்டம் போல் நட, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். சோதரம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனாக இருப்பான். அவன் வீடு கண்மலையில் கட்டப்பட்டிருக்கும் சொல்லி நிறைய வார்த்தைகள்லாம். அப்போ வார்த்தையை கேட்டு அதற்கு பயப்படுதுன்னு சொன்னால் அதன்படி நடக்கிறவர்களை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தான் கர்த்தரால். அப்போ உங்களையும் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின் அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். 128 சொல்லப்பட்டிருக்க உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா பேரப்பசங்க உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். அதுதான் சொல்லப்படுறது. யாருக்கு? மறுபடியும் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி பொல்லாப்பை விட்டு விலகுவோமானால், கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால், கர்த்தரை நித்தமும் தேடுவோமானால், பாருங்க, நீ வருகையில் போகிற நினைத்துக்கள், அவரை விட்டு விலகாது, அவரை நீ முன்பாக வைத்துக்கொள். தாவி சொல்லும்போது நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். காலை எழுப்புறோன்னு நீ யாரை முன்பாக வச்சிருக்கீங்க? சில சமயம் எல்லாரும் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா நான் வச்சுருக்கேன். ஐயோ, அப்பா அம்மா பார்த்து டெய்லி ஆடுவாங்க. இல்லை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு ஆடுவாங்க. ஐயோ, இன்னைக்கு இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா. மரித்தவர்கள்டே போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செத்தவர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சோதரம், அதே போல் சில போட்டாக்களை வச்சு என்னை காப்பாற்ற ஆண்டவன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தை நீங்கள் வைத்து பயப்படாமல் வார்த்தை முழுமையாய் நம்பினால், நீ விசுவாசித்தால், பாருங்க, உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவனுக்கு பயப்பட பிள்ளைகள் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இந்த காலவெளியில் தேவன் விரும்புகிறது என்ன, நம்மளுக்கு விரும்புகிறது என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் போடணும்னா ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நினைச்சீங்க, நீங்கள் நடங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசை. எல்லா சிறியோரையும் பெரியோரையும், அது யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற, பாருங்க, அவங்கள்ட்ட இருக்கிற இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருக்கிற புறஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அடிமைகளையும் ஆசீர்வதித்தார். ஏன்னா அவருக்கு சட்டம்னா சட்டம் தான், ரூல்ஸ்னா ரூல்ஸு. அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம், எங்கள் ஆண்டவர் நாங்கள் தான் வணங்கினா தான் கேட்பாரு, எங்கள் ஆண்டவர் நாங்கள் பரிசுலத்தினா தான் அப்படிங்கிற எண்ணம் இஸ்ரவேலுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுது, இந்த புறஜாதியர் மத்தியிலே அவர் இன்றைக்கு நமக்காக பிரசங்கிக்கப்பட்டு 2000 வருஷமாக புறஜாதியர் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய, வர்த்திக்க பண்ண, மல்டிபிள் பண்ண, அதை ஆசீர்வதித்து அதை பெருசாகி கொடுப்பார். 5 அவர் மல்டிபிள் பண்ண, வர்த்திக்க பண்ண. அதே போல தான் வாழ்க்கையில் என்ன சின்ன இருக்குதா, ரொம்ப குறைவாக இருக்குதா, ஐயோ இந்த ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிற பணம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா, அதை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் வேலை சின்ன வேலையாக இருக்கா, அது பெரிய வேலையாக்குவார். உங்களுடைய கஷ்டங்கள் பயங்கரமாக இருக்குதா, அதை பாருங்கள், அந்த கஷ்டங்களை மாற்றி நீங்கள் வர்த்திக்கப்படுறது மற்றவங்க பார்ப்பாங்க. ஐயோ பெரிய கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு சின்ன ஆசீர்வாதம் பெருசாக மாற்றுங்க. கொஞ்சமாக இருக்குன்னு பயப்படாது, அதை பெருசாக மல்டிபிள் பண்ண முடியும். உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தும்படி வந்திருக்கிறார். அந்த காலவெளியில் நீ ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை நம்புறீங்களா? அவர் நோக்கி 10 வருஷத்தை அப்படியே கட்டியாக படித்து ஆண்டவரே உங்களையும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, வர்த்திக்க பண்ணுன்னு சொன்னீரே, இப்பொழுது யாருக்கும் சீன்னு கேட்பீங்களா? நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி, இந்த வர்த்திப்பு, இந்த வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த காலவெளியில் உண்டாகட்டும். ஆண்டவர் பட்ட கஷ்டங்கள் போதும். ஆண்டவர் அவனுக்கு எல்லா கண்ணீருக்கும் ஒரு முடிவை உண்டாகும், ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஒரு காண உதவி செய்யும். ஒரு ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை தொடுகிறார்கள், கண்ணீரை மாற்றுகிறார்கள். ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை வர்த்திக்கப்படும், அவன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிப்போம். இயேசுவின் நாமத்தினால கண்ணீர் ஒன்று எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை அனுப்பி ஆசீர்வதியும். அவங்க நமக்கு பயப்படுவதாய் கர்த்தர் மாற்றி மறைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளில் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அவர்கள் உங்களை ஒரு பிள்ளை வர்த்திக்கு பண்ணுவாருங்கிற அது வார்த்தையை மட்டும் நம்புங்க, விசுவாசிகள். கர்த்தர் உங்களை வருத்துவார். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு வார்த்தை மூலமாக உங்களை சந்திக்குவார்கள். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.